கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பெண் மருத்துவர் ஒருவர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேற்கு வங்க அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த சம்பவத்துடைய முழுமையான பின்னணி என்ன? தற்பொழுது மனித உரிமை ஆணையம் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? வணக்கம். கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பெண் மருத்துவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டதாகவும் மரணம் செய்ததாகவும் ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் மேற்கு வங்க அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ள மேற்கு வங்க அரசுக்கு இதை 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை, குறிப்பாக மேற்கு வங்க தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கும் 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஒரு உத்தரவையும் தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த நோட்டீஸில் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த விவகாரம் நாடு முழுக்க மருத்துவர்களிடையே ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கியுள்ள சூழலில் இந்த விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் தலையிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.